அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நம்ம அன்போடு வாழ்வதன் மூலமாக, நம் வாழ்க்கை துணையை புரிந்து கொள்வதன் மூலமாக, அவர்களோடு ஒரு நேசிப்போடு வாழ்வதன் மூலமாக இந்த வாழ்க்கையை இன்பமாக கடந்து விட மாட்டோமா? ஒருவருக்கொருவர் ஆதரவாக கடந்து விட மாட்டோமா? ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக் கொண்டு இந்த குடும்பம் என்கிற மிகப்பெரிய தேரை இழுத்து விட மாட்டோமா? இந்த வாழ்க்கை என்கிற பாரத்தை இருவராக சுமந்து விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய புரிதலுக்கான தேடல் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்னே சொல்லலாம். சார், சமீபத்துல தொடர்ந்து இந்த கவுன்சிலிங்காக என்கிட்ட பேச வந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வுகளை தேட, இந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஆக சிறந்த பிரச்சனைகளை சொல்லி இதற்கான தீர்வு இருக்கான்னு கேட்கும்போது பல பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லாத பிரச்சனைகள் தான் சார் வந்து. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. இந்த இப்ப சமீபத்துல நான் படிச்சு ரொம்ப ரசிச்ச செய்தி, கர்நாடகால ஒரு பஸ் கண்டக்டர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய மனைவி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போனதை எல்லாத்துக்கும் கடலை மிட்டாயும் பிஸ்கெட்டும் கொடுத்து கொண்டாடி இருக்காரு. மீம்ஸ் போட்டிருக்காங்க. பக்கத்துல ஜனகராஜ் சார் படம் போட்டு, என் மனைவி ஊருக்கு போயிட்டாரு ஜனகராஜ் சார் கொண்டாடி இருப்பார்ல, அப்படி பக்கத்துல இவங்களுடைய போட்டோவை போட்டு அந்த கடலை மிட்டாயும் பிஸ்கெட்டையும் கொடுத்து அப்படியே கொண்டாடி இருக்காரு சார். எல்லாருக்குமா கொடுத்து என் பொண்டாட்டி வந்து ஊருக்கு போயிட்டாப்பா அப்படின்னு. சாதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்களேன், நண்பர்களோட அவ்வளவு நேரம் செலவழிக்க நமக்கு பிடிச்சிருக்கு, நண்பர்களோட விட்டி கதை பேசுறதுக்கு பிடிச்சிருக்கு, சம்பந்தமே இல்லாத விஷயத்த நண்பர்களோட பேச பிடிச்சிருக்கு, நண்பர்களோட இருக்க பிடிச்சிருக்கு, நண்பர்களோட டிராவல் பண்ண பிடிச்சிருக்கு. நீங்க நண்பன் வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம், அது வரைக்கும் வாசல் நின்று பேசிக்கிட்டே இருப்போம், என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஆனா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம், நண்பர்களோட பேசிக்கிட்டே நண்பர்களோட அவ்வளவு பேசுறோம் சார். ஆனா மனைவியோட பேச முடியுதான்னா 2 வார்த்தையில இருந்து 3வது வார்த்தைக்கு பேசுறதுக்கு நம்மளுக்கு காமனான சப்ஜெக்டே கிடையாது. என்ன பேசுறதுன்னு தெரியாது. 3வது வார்த்தை 4வது வார்த்தை பேசுனா ஏதாவது ஒரு சண்டை வந்துருதுன்றதுக்காகவே இவங்க பேசுறதே கிடையாது சார். ஏதோ ஒரு சண்டை வருதா அமைதியா போறதும் கிடையாது, பேசுறதே கிடையாது. இப்ப இந்த 2 பேருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியாத காரணத்தினாலேயே பல சண்டைகள் உருவாகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா, இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளார நம் பொருட்டு இன்னொருத்தர் கஷ்டப்படணும்னு நினைக்கிறது சாதாரணமாயிருச்சு சார். நம்ம பொறுத்து என்ன சொல்றது, ஏன் சார் சாப்பிட்டீங்களா? நான் வீட்டுல போய் தாங்க சாப்பிடுவேன். லேட் ஆயிடுச்சுங்க, வீட்டுக்கு போனா என் ஒய்ஃப் நான் வர்ற வரைக்கும் சாப்பிடாம காத்திருப்பாங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு சாப்பாடு போட்டுட்டு தாங்க அவங்க சாப்பிடுவோம். இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் சார். அவங்களுக்கு பசிச்சுன்னா அவங்க சாப்பிட போறாங்க, கரெக்டா? எனக்கு சாப்பாடு போட்டுட்டு இன்னும் எத்தனை பேர் வீட்டுல அந்த பழக்கம் இருக்கு தெரியுமா? வீட்டுல ஆடவர் வந்து அவர் முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க சாப்பிடணும்னு. இவர் வருவார் 11 மணிக்கு, அதுக்காக அந்த அம்மா சாப்பிடாம இருக்க முடியுமா? அவங்களுக்கான உடல்நிலை எத்தனை பேர் இப்படி இருந்திருக்காங்க சார். நான் வர்ற வரைக்கும் என் மனைவி சாப்பிடாம இருப்பான்னு சொல்றது இவர் பெருமையா நினைச்சுப்பாரு. நம் பொருட்டு பிறர் கஷ்டப்பட வைப்பது எவ்வளவு முட்டாள்தனம் சார். இந்த முட்டாள்தனம் தான் பாதி இதுக்கு காரணம். இது இன்னைக்கு காலகட்டம் இல்ல, இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் இது அதிகமா இருக்கும். எனக்காக என் கணவர் இதெல்லாம் செய்யணும்பான்னு. ராமாயணத்துல இது இருக்கு சார். சீத்தை எல்லாரும் பர்ணசாலையில காட்டுக்குள்ள இருக்காங்க. சீதையிலிருந்து ராமர் லட்சுமணன் காட்டுக்குள்ள இருக்காங்க. ஒரு மாயமான், பொன் மான் ஓடுது. இப்ப சீதை வந்து கேக்குறாங்க, எனக்கு அந்த தங்க மான் வேணும்னு கேக்குறாங்க. தங்க மான் வேணும். இப்ப லட்சுமணன் அறிவானவர், அவர் சொல்றாரு, மான்ல தங்கமாலாம் எந்த மானும் கிடையாது, அப்படி ஒரு உயிரினமே கிடையாது, இது ஏதோ நம்மை சூழ்ச்சிப்படுத்துவதற்காக யாரோ இப்படி பண்றாங்க, இது தங்கமான மான்லாம் கிடையாதுன்ற. இப்ப சீதை வந்து ராமர் கிட்ட சொல்றாங்க, எனக்காக அந்த தங்கமான பிடிச்சு கொடுக்க மாட்டீங்களா? இதுதான் இங்கதான் பிரச்சனையே. எனக்காக அந்த தங்கமான பிடிச்சு, தங்கத்துல மானே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் கேட்காம எனக்காக அந்த மானை போய் தேட மாட்டீங்களான்னு. இப்ப லக்ஷ்மணன் சொல்றாரு, நீங்க இருங்கன்னா நான் போய், அப்படி ஒரு மான் இருந்துச்சுன்னா நான் போய் அதை வேட்டையாடி கொண்டு வரேன், நீங்க இருங்க, நீங்க போகாதீங்க, நீங்க போனீங்கன்னா அன்னைக்கு ஆபத்து, நீங்க போகாதீங்க, நான் போறேன்றார் லக்ஷ்மணன். இப்ப சீதை என்ன பண்ணணும்? கேட்டது தங்கமான் தானே, அதை யார் பிடிச்சு கொண்டு வந்தா என்ன? இவங்க சொல்றாங்க, ஏன் நீங்க போக மாட்டீங்களா? யார்கிட்ட? ராமர்கிட்ட. நீங்க போக மாட்டீங்களா? நாளைக்கு என்னுடைய தோழிகள்லாம் இந்த மானை யார் பிடிச்சு கொடுத்ததுன்னு கேட்டா, என்னுடைய மச்சினர் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்றது எனக்கு அழகா, கணவன் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்றது எனக்கு அழகா? எனக்காக நீங்க போய் இந்த தங்க மானை பிடிக்க மாட்டீங்களா? இப்ப ராமராகவே இருந்தாலும் வேற வழி கிடையாது சார். மனைவி எதுவுமே கேட்டதே கிடையாது, இப்பன்னு பார்த்து தங்கமான கேட்கிறா. இப்ப என்ன பண்ணுவாரு ராமர்? வேற வழியே கிடையாது. இப்ப ராமர் வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு போறாரு. எதனால போறாரு? தன்னுடைய தம்பி பாதுகாப்பு இருக்கான்னு நம்பி போறாரு.
இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தங்கமான வேட்டையாடும் போது அது லக்ஷ்மணா சீதான்னு ஒரு குரலை சொல்லி அது மாயாவின்ற அரசன் இறந்து போறான். இப்ப லக்ஷ்மணா சீதான்ற குரலை கேட்ட உடனே சீதை அடுத்து பயப்படுறாங்க. லட்சுமணன் சொல்றாங்க, உங்க அண்ணனை தேடி போ, அண்ணனுக்கு பாதுகாப்பா போ, அண்ணனை போய் மீட்டு கொண்டு வான். லட்சுமணன் சொல்றாரு, அது அண்ணனுடைய குரலே இல்ல நீ, அது அண்ணனுடைய குரல் இல்ல நீ, எனக்கு தெரியும், அது யாரோ ஒருத்தர் அரக்கன் வந்து மாயமா பண்றான், அண்ணனுடைய குரல் கிடையாது, அண்ணனுக்கு அப்பெல்லாம் ஆபத்து வராதுன்னு லட்சுமணன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனாலும் சீதை கேட்கவே இல்லை, உங்க அண்ணனுடைய குரல் தான், நீ ஏதோ தவறான நோக்கத்தோடு இங்க இருக்கிறாய்ன்றாங்க. ஒரு சுடுசொல் பாருங்க, சுடுசொல் பாருங்க. அண்ணன் போன நேரத்துல நீ தவறான நோக்கத்தோடு இங்க இருக்கிறாய்ன்னு ஒரு தவறான ஒரு சுடு சொல்ல வீசிடுறாங்க. இப்ப லக்ஷ்மணனுக்கு அப்பயும் கூட லக்ஷ்மணன் பொறுமை இழக்கல, அப்படியேதான் நிக்கிறாரு. சீதை என்ன சொல்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுல காட்டு தீ பரவி இருக்கு, நீ மட்டும் போய் இப்போ உங்க அண்ணனை காப்பாத்த போலன்னா நான் போய் அந்த தீல குதிச்சிருவேன், நான் அந்த தீல குதிச்சிருவேன்னு சீதை சொன்ன. வேற வழியே இல்லாத காரணத்தினால லக்ஷ்மணன் போய் ராமரை தேடுறதுக்காக போறான். ராமரும் லக்ஷ்மணும் இல்லாத நேரத்தில் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போனாருன்னு ராமாயணம் நம்ம காட்டுது. என்ன அர்த்தம், நமக்காக பிறர் கஷ்டப்பட வேண்டும், நமக்காக நம் வாழ்க்கை துணை சிரமப்பட வேண்டும் நினைக்கும் போது அந்த சிரமம் நமக்கே 4 மடங்கா வந்து சேரும். இது கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். பிறரை துன்புறுத்தாமல் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழணும்ப்பா, அவங்க பசிக்கிறப்ப அவங்க சாப்பிடட்டும், அவங்களுடைய சுதந்திரத்துல அவங்க இருக்கட்டும், அவங்களுடைய விருப்பத்தை அவங்க நிறைவேற்றட்டும், என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும். இப்படியாக ஒரு பேரலா ஒரு டிராவல் ஆகும்போதுதான் அந்த வீட்டுல மகிழ்ச்சின்றது கொஞ்சமாவது இருக்கும். பிறர் மீது அதிகமான எதிர்பார்ப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாழ்க்கை நரகமா மாறிடும் சார். நபிகள் நாயகம் ஐயா சொல்றாங்க, இந்த கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு எப்படி இருக்கணுமா, தொலை போறோம்ல, தொழுகைக்கு போகும்போது இடது கையில தண்ணீர் எடுத்து வலது கையா அலம்பிக்குவோம், வலது கையில தண்ணீர் எடுத்து இடது கையா அலம்பிக்கிறோம்ல, இப்படி கணவன் மனைவிக்கு உதவுவராகும், மனைவி கணவனுக்கு உதவுவராகும். அப்புறம் 2 கையிலேருந்து தண்ணீர் எடுத்து முகத்தை அலம்பிக் கொள்வது போல 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளை பாதுகாக்கணும். இப்படிதாப்ப ஒரு குடும்ப உறவு இருக்கணும்னாங்க. இப்படி உபதேசம் பண்ணாக்க எல்லா குடும்பமும் நல்லா இருக்கு. நீங்க பாதி குடும்பத்துக்கான பிரச்சனை என்ன தெரியுமா சார், வீட்டுல சண்டை வந்தா ஒண்ணு இவங்க பெற்றோர்கள் உள்ள நுழையிறது அல்லது அவங்க பெற்றோர்கள் உள்ள நுழையிறது. இதுதான் பெரிய பிரச்சனையே. திருநீலகண்டருக்கும் அவருடைய மனைவிக்கும் சண்டை வந்ததை சேக்கிரார் எழுதுறாரு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை தான், ஆனால் அயலான் அறியாது வாழ்ந்தனர் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்தவங்களுக்கு தெரியாம இவங்களுக்குள்ள சண்டை இருக்குன்றப்ப மற்றவர்களுக்கு தெரியாதான், அப்படியாக இந்த 2 பேரும் வாழ்ந்தார்கள்னு திருநீலகண்டர் எழுதுறாரு. அயலான் அறியாது வாழ்ந்தனர். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன சண்டை நடந்தாலே பொண்ணுடைய அம்மா உடனே ஓடி வந்துடுறாங்க, இல்ல பையனுடைய அம்மா உடனே ஓடி வந்துடுறாங்க, என் பிள்ளைய நீ ஏமா இப்படி உடைக்கிறன்னு. இந்த 2 பேரினுடைய குடும்ப சண்டையாக அது மாறி போகுது, ஒரு குடும்பமே உடைஞ்சிருக்கு. ஒரு கல்யாணத்துல சார் ஒரு பாட்டி அந்த பொண்ணுடைய இந்த ஊர்க்கார பாட்டி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுது, இந்த பாருமா, கல்யாணம் முடிஞ்சோடனே புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க, அவன் சம்பளத்தை வாங்கி வச்சிரு, மாமியாரெல்லாம் பெருசா பேச விடாத, நீ தான் அந்த வீட்டுக்கு இதா இருக்கணும், நீ சொல்ற எல்லாத்தையும் உன் புருஷன் கேட்கற மாதிரி வச்சுக்கணும், நான் என் புருஷனை அப்படிதான் வச்சிருந்தேன். இந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா கேட்டுச்சு, ஏன் பாட்டி தாத்தா அப்படியா இருந்தாரு, உங்களுக்கு கல்யாணமா எவ்வளவு வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு, 35 வருஷமா தாத்தா அப்படியா இருந்தாரு, அவர் 1 மாசத்துல விட்டு ஓடிட்டாரு இருக்கு, அவ்வளவுதான், இப்படி பண்ணாக்கா ஓடதான் செய்வாங்க இல்ல. இன்னொருத்தர் வயசான காலத்துல சொன்னாரு, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்து 5 வருஷம் ஆச்சுங்க, ஏங்க அவ்வளவு பொறுமையா போவீங்களா, இல்ல என் மனைவி இறந்து 5 வருஷம் ஆச்சு அப்படின்னாரு. சார், அறிவுள்ள 2 பேரு ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா, வெவ்வேறு கொள்கைகள் உள்ள 2 பேர் அல்லது ஒரு 2 சிந்திக்க தெரிந்த ஒரு 2 பேர் ஒரு வீட்டுல இருந்தா கருத்து முரண் வரதானே சார் செய்யும், கருத்து முரண்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இதை பேசி தீர்க்கக்கூடிய அறிவார்ந்த இருவர் இருக்கும் பட்சத்துலதான் அது குடும்பமாக இருக்க முடியும். குடும்பம்ன்றது ஒரு ஆண்டான் அடிமை உறவு கிடையாது, எஜமானன் தொழிலாளி உறவு கிடையாது, ஆசிரியர் மாணவன் உறவு கிடையாது. அது ஒரு வகையான நட்பு ரீதியான ஒரு உறவு இருக்கும்போது தான் அந்த குடும்பம் ஜெயிக்கும் சார். அதே போல எந்த பிரச்சனைனாலுமே கணவனும் மனைவியும் தீர்க்கிற மாதிரி இருக்கணுமே தவிர கணவனுடைய அம்மாவோ அல்லது மனைவியினுடைய வீட்டிலேயோ வந்தாங்கனாலே அங்க பிரச்சனை. அந்த மாமியார் மருமகள் பிரச்சனைன்றது கணவன் மனைவி பிரச்சனையை விட அதிகமான பிரச்சனையா இன்னைக்கு இருந்துட்டே இருக்கு சார். ஒரு அக்காலம் சொன்னாங்க, எல்லாருக்கும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், எனக்குலாம் ஆகஸ்ட் 16 தான் சுதந்திர தினம் அப்படின்னு. ஏங்கா அப்படின்னு, 16 தான் எங்க மாமியார் மண்டே எங்க மாமியார் போய் சேர்ந்த நாள் இருந்துச்சு. அப்படி சில நாட்கள் கொண்டாடத்தக்க நாட்களா மாத்தினாங்க. ஆனா இந்த மாமியார் மருமகள் சண்டையை பத்தி சமீபத்துல படிச்சேங்க. இந்த மாமியார் மருமக பிரச்சனை
இன்னைக்கு நேத்து பிரச்சனை கிடையாது. 1837ல ராணி ராஜ்பாய்ன்றவங்க தன்னுடைய மருமகள் கோவல்பாய் கிட்ட தன்னுடைய ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு தீர்த்த யாத்திரை போறாங்க. போனவங்க 4 வருஷம் கழிச்சு ராஜ்யத்தை கொடுன்னு கேட்கும்போது கோவல்பாய் கொடுக்கல, ராஜ்யத்தை கொடுக்கல, மருமக மாமியாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கல. இவங்க போய் பிரிட்டிஷ் அரசாங்கத்திலாம் முறையிடுறாங்க, பெரிய சப்போர்ட் கிடைக்கல. 70 வயசுல படை திரட்டி அந்த மாமியார் மருமகளை ஜெயித்தார்கள்னு வரலாறு சொல்லப்படுது. அந்த ராஜ்பாய் கோவல்பாயை ஜெயித்தாங்கன்னு. இந்த மாமியார் மருமகள் சண்டை இந்த காலம் அந்த காலம் இல்ல, தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த குடும்ப வாழ்க்கை எப்படிப்பா மகிழ்ச்சியா இருக்கணும்னா, கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அயலான் அறியாது வாழ்ந்தனர்னு சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்போது வீட்டுக்குள் வைத்து பேசி தீர்க்கக்கூடிய திறன் இருவருக்கும் இருந்தால் அந்த வீடு சொர்க்கம்தான். நன்றி.